அஜித் பத்தின சினிமா செய்திகள் கூட ரொம்ப கம்மியாக தான் சொல்லுவார். சினிமாவில் நடித்தால் தானே சினிமா செய்தியே வரும். ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா அஜித்துக்கும் சிம்புவுக்கும் அதிக வித்தியாசம் இல்லை. இப்போ சிம்பு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு படம் டிலே ஆகும்போது ஊர் சுற்ற போகிறாரு, இவர் கார் சுற்ற போகிறாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சினிமாவை விட அந்த கார் ரேஸுக்கு தான் ப்ரையாரிட்டியை கொடுக்குறாரு. புரியுதா இல்லையா? அங்கே கேப் கிடச்சா சினிமாவில் நடிக்கலாங்கிற அந்த இடத்துக்கு இவர் வர்றாரு. அது வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை. சினிமா வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு பவர்ஃபுல்லான மீடியாங்கிறத தாண்டி ஒரு சக்தி. அதை அஜித் ஏன் புரிஞ்சிக்கலை அல்லது புரிஞ்சுக்கிட்டாரானே எனக்கு தெரியல. நான் பல பேர் அதில் பார்த்துருக்கேன். அதாவது ஒருத்தன் சினிமாவை வந்து ஒரு உள்ளன்போடு நேசிக்கிறான்னு வச்சுக்கோங்க, சினிமா அவனை நேசிக்கும், அவனை வாழ வைக்கும். சினிமாவை நீங்கள் ஜஸ்ட் லைக் தட்டுன்னு டீல் பண்ணீங்க அப்படின்னா உங்களை வந்து சினிமா வந்து தலை குப்புற தள்ளி விட்டுரும். ஆனால் எங்கேருந்து தள்ளி விடுதுங்கிறது தான் கேள்வி. சில பேர் 1வது மாடியிலேருந்து தள்ளி விடும். அவன் டப்புன்னு பார்த்தீங்கன்னா அப்படி தொடச்சிட்டு மண்ணை தொடச்சிட்டு அப்படி நகர்ந்துருவான். சில பேர் 10வது மாடியிலேருந்து தள்ளி விடும், சில பேர் 100வது மாடியிலேருந்து தள்ளி விடும். அப்போ நீங்கள் சினிமாவை இப்படி டீல் பண்ணால் உங்களுக்கு சினிமா வந்து இப்படியான ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்கும். அது வந்து அஜித்தாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், சினிமாவில் உங்களுடைய சின்சியாரிட்டி குறையும் போது நிச்சயமாக சினிமா வந்து உங்களை கைவிடும். அதில் மாற்றமே இல்லை. அஜித்துக்கும் அப்படி நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.